கல்வியே அழியா செல்வம். இதில் வந்து நம்ம வந்து உரைநடை வந்து 4 யூனிட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம பார்க்கலாம். வெள்ளத்தால் அழியாது, வெந்தரால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, நிறைவின்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது அப்படின்னு சொல்கிறது வந்து இது எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பாடம் ஃபுல்லாகவே வந்து கல்வியோட சிறப்பை பற்றி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட அறியாமையை வந்து எதாவது சொல்லியிருப்பாங்கன்னா இருள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஒளியை வந்து அறிவு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கூடை கவிழ்ந்த விளக்கின் ஒளி போல் நம்மை மூடிக்கொண்டிருக்கும் அறியாமை. அதாவது என்ன அப்படின்னா கூடை வந்து ஒரு விளக்கு மேலே கூடை இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒளியை வந்து மறைச்சிருக்கும் இல்லையா? அப்போ வந்து நம்மளோட அறியாமை வந்து நம்மளோட இதை வந்து அறிவை வந்து மறைச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறமா வந்துட்டு இந்த பாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய இது இருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்ம ஐரோப்பா கண்டத்தில் வந்து நிறைய பெரிய பெரிய பேரரசுகள் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பீரங்கி இருந்திருக்கு. அதுக்கடுத்து செந்நீர் களரி அப்படின்னா வந்துட்டு நிறைய ரத்தங்கள் வந்து சிந்தியிருக்காங்க. அதோட சவுண்டு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பீரங்கி வெடிக்கால் தகர்க்கப்பட்ட இது கட்டிடங்கள் என்னென்ன இருக்குது, எத்தனை அரசுகள் இருந்திருக்கு, எத்தனை செல்வர்கள் இருந்திருக்காங்க, எத்தனை போர் வீரர்கள் இருந்திருக்காங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இத்தனையுமே வந்து அழிஞ்சிருச்சு. ஆனால் அவங்கள வந்துட்டு எது வந்து அழியலை அப்படின்னா அவங்களோட கல்வி வந்து அழியலை. அது இப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் இருக்கிறது 10 அதுக்கடுத்து வந்துட்டு பட்டினப்பாலை, அதுக்கடுத்து புறநானூறு, இதெல்லாமே வந்து அழியலை. ஆனால் எத்தனையோ பேரரசுகள் வந்து அழிஞ்சிருச்சு. சரிங்களா? அதைத்தான் சொல்கிறாங்க அவங்க. இப்போ வந்து தெய்வ சிதம்பர தேவா உன் சித்தம் திரும்பி விட்டார், பொய் வைத்த சொப்பனமா மன்னர் வாழ்வும் புவியும் எங்கே, மெய் வைத்த செல்வம் எங்கே, மண்டலீகர்தம் மேடை எங்கே, கை வைத்த நாடக சாலை எங்கே, இது கண்மயக்கே அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா பட்டினத்து பிள்ளையார் வந்து சொல்கிறாங்க. பட்டினத்தடிகள் வந்து சொல்கிறாங்க. அது இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் நான். இப்போது பட்டணத்தில் போனோம், நம்ம டவுனுக்கு போனால் என்ன சொல்லுவோம்? இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு நம்ம கேட்டு வந்து ஒரு இடமா போய் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதைத்தான் வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம். தெய்வ சிதம்பர தேவா உன் சித்தம் திரும்பி விட்டார், பொய் வைத்து சொப்பனமா மன்னர் வாழ்வும் புவியும் எங்கே, இதெல்லாம் எங்கே இருக்குது? பொய் வைத்த சொப்பனமும் மன்னர் வாழ்வு வந்து பொய் வைத்த சொப்பனமாக வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து மெய் வைத்த செல்வம் எங்கே, அந்த செல்வம்லாம் எங்கே, அந்த அவ்வளோ வெல்த் இருந்தது இல்லையா அதெல்லாம் எங்கே? அதுக்கடுத்து வந்துட்டு அந்த மேடை இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து எங்கே? அதுக்கடுத்து வந்து நாடக சாலை இதெல்லாம் வந்து எங்கே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கண்மயக்கு தான் அப்படின்னு சொல்லி பட்டினத்து பிள்ளையார் வந்து கேட்குறாங்க. அது பட்டினத்துக்கு போனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடி கேட்போம். அதெல்லாம் வந்து எங்கேன்னு சொல்லி தேடி பார்ப்போம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ஷார்ட்கட் தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்துட்டு இங்கனம் வெள்ளத்தால் அழிந்து போவதும் வெண்ணெருப்பால் வீழ்ந்து போவதும் அரசர்கள் எல்லாம் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கடுத்து திருக்குறள் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா